எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுப்புற ஸ்டைலில் வந்து நம்ம வந்து முட்டை குருமா செய்ய போகிறோம். இந்த முட்டை குருமா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி வந்து நீங்கள் தொட்டுட்டு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அந்த முட்டை குருமா எப்படி செய்யறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எங்களுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நாங்கள் போகிற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். முட்டை குருமா செய்ய போகிறோம். முட்டை குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 8 முட்டையை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கோம். அரை மூடி தேங்காவை திருவி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு தேவையான அளவு, மஞ்சள்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், பட்டை லவங்கம் 2 எடுத்து வச்சுருக்கோம். 5 வெங்காயத்தை பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தக்காளி 5 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு தான் முட்டை குருமா செய்ய போகிறோம். அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் வந்து முதல்ல தனியாக அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு 2த்தையும் ஒன்றா வச்சு அரைச்சிக்கணும். கசகசா, சோம்பு இது 2ஐயும் வறுத்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். லவங்கப்பட்டை தாளிக்கிறதுக்காக. இப்போ முதல்ல வறுக்கிற ஐட்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்து அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு. வானல் வச்சிடலாம். வானல் சூடு ஏறினதும் சோம்பு கசகசாவும் முதல்ல போட்டுற போகிறோம். இது லைட்டாக வறுத்து எடுத்துடணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து அம்மியில் வச்சு அரைக்கிறதுக்காக அம்மியில் போட்டுக்கலாம். கசகசாவை மிக்சியில் அரைச்சா நல்லா அரைக்க முடியாது, ரொம்ப மையாது, துப்பு துப்பையாக இருக்கும். நம்ம அம்மியில் அரைக்கும்போது தான் நைஸாக அரைக்கலாம். அம்மியில் அரைச்சி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி அம்மியில் அரைச்சி எந்த பொருளாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள். அது சுவையே ரொம்ப அதிகமாக காட்டும். கசகசா சோம்பு அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வடிச்சிடலாம். அதுக்கடுத்து தான் இஞ்சியும் பூண்டும் ஒன்றாவே அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைக்கும் போதும் லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். அப்போ தான் நைஸாக அரைக்க முடியும். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ வடிச்சிடலாம். பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இஞ்சி பூண்டு நம்ம அடுத்தது தேங்காய் அரைச்சிட்ருக்கோம். தேங்காய் வந்து கடைசியாக தான் நம்ம குருமாவில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் இதை தனியாக அரைச்சிக்கணும். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கணும். இப்போ எல்லாத்தையும் அரைச்சாச்சு. தேங்காய், இஞ்சி பூண்டு, கசகசா தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டோம். இனிமேல் முட்டை குருமா செய்யறதுக்கு போகலாம். இப்போ அடுப்பு எரிய ஆரம்பிச்சிச்சு. வானலை வச்சிடலாம். வானல் சூடானதும் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. பட்டை லவங்கமும் போட்டுக்க போகிறோம். அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கணும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கணும்.
இப்போ பச்சை மிளகா ஒரு மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம், அது போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக அரைச்சி வச்சுருந்த கசகசாவும் சோம்பும் போட்டுக்கிறோம். இப்போ வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, சோம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்கியாச்சு. அடுத்ததாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு திக்காக வேணுங்கிறவங்க திக்காக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கோம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். குருமா கொதிச்சுட்டு இருக்கட்டும். 15 நிமிஷம் அது கொதிச்சுட்டு இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே வேக வச்சுருந்த முட்டையை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த தேங்காவை லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றியாச்சு. தேங்காய் போட்டதும் ரொம்ப நேரம் கொதிக்கூடாது. 2 நிமிஷம் கொதித்ததும் நம்ம இந்த முட்டையை போட்டுடலாம். அந்த மஞ்சக்கரு கலையாத அளவுக்கு லைட்டாக கிண்டி விடுங்க. ரொம்ப கிண்டினிங்கன்னா தனித்தனியாக போயிடும். வெள்ளைக்கரு தனியாக, மஞ்சக்கரு தனியாக. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி இலைகளை தூவிடலாம். இப்போ வேறு கிண்ணியில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே விவர்ஸ், இப்போ முட்டை குருமா வந்து அருமையாக செஞ்சாச்சு. இது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம அம்மியிலே செஞ்சதுனால இது ருசியாக அப்படி தான் இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த முட்டை குருமாவை நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து முட்டை குருமா செஞ்சாச்சு. முட்டை குருமாவுக்கு இட்லிக்கு நம்ம போட்டு சாப்பிட போகிறோம். இது எங்கள் இட்லியும் சாப்பிட்டுக்கலாம், தோசையும் சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம இட்லிக்கு போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் டேஸ்ட் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இட்லிக்கு முட்டை குருமா போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீ வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கா? என் அக்கா பையன். ஓகே வியூவர்ஸ், முட்டை குருமா வந்து நம்ம சிறப்பாக செஞ்சாச்சு. இது முழுக்க முழுக்க அம்மியிலே வச்சு செஞ்சதுனால இதோட ருசியே அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த முட்டை குருமா பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா நீங்கள் எதில் வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். செம்ம ருசியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்து தெரிவிக்கிறதா கமெண்ட்ஸில் கருத்து தெரிவிங்க. மேலும் இதே போல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க எங்களோட தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் அடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். பாய்.